உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வாரத்தில் 2 நாட்கள் அவர் இங்கு கையெழுத்திட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் தற்போது தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் கார் மூலம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தனது வழக்கறிஞருடன் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அவர் கையெழுத்திட்டு அதிகாரி கார்த்திக் முன்னிலையில் அவர் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்துள்ள 421 நாட்கள் புழல் சிறையில் இருந்த நிலையில் நேற்றைய தினம் அவருக்கு ஒரு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. நிபந்தனை ஜாமீனில் தேவையில்லாத காரணங்களுக்காக விசாரணையும் வழக்குகளின் ஊழல் பண மோசடி வழக்குகளின் விசாரணையை தள்ளி வைக்க கோரினால் ஜாமீன் மனு ரத்து செய்யப்படும், சாட்சிகளை கலைக்க முற்பட்டாலே ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்ற பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்டதில் வாரத்தில் 2 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் தலைமையில் இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனது ஆதரவாளர்களும் அதிக அளவில் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட்டு அந்த வழக்கின் விசாரணை குறித்து விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய துணை இயக்குனர் கார்த்திக் என்பவர் இருக்கிறார். அவர் முன்பு ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இது பின்பு வெளியே வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.